தான் செய்ய, எங்கிட்ட நிலம் இல்லைங்கன்னு சொல்றேன். உன்கிட்ட நிலம் இல்லைன்னா குத்தகை கேடு, நிலம் இருக்கிறவன வேலை செய்ய விடு. நிலம் இல்லைன்னா குத்தகை எடுக்க முடியாதா? இங்க எல்லாரும் நிலம் வச்சு அது பண்றான். ஒத்திக்கு எடுக்கிறான்ல தம்பி, பிடிக்கலைன்னா விட்டு வச்சுறங்கிற சாப்பிடாத. நீ ஐஏஎஸ் ஆகு, பட்னியோட தண்ணி எத்தனை வருஷத்துக்கு குடிப்ப? ஆடை மேய்க்கிறதோ இல்ல ஒரு விவசாயம் பண்றதோ எந்த விதத்திலயும் தப்பு கிடையாது. 90% வருமானத்தை நிலத்தோட உரிமையாளர் எடுத்துப்பாங்க. மீதி இருக்கிற 10% வச்சு பொழைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? இங்க எங்களுக்கும் சரிசமமா அளக்கப்படணும், வியாபாரத்துக்கு ஒரு அளவு எங்களுக்கு ஒரு அளவுன்னு கொடுக்காதீங்க, எங்களுக்கு எங்களோட ஊதியம் வேணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ண 41 பேரை ஒரே வீட்டுல வச்சு கொளுத்துனாங்க கீழ்வெண்மணியில. எல்லாம் பேசுற நீங்க தவமாக பார்ப்பான், அதனால்தான் அவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பார்ப்பனர்கள் கிட்ட சொல்லுங்க, நீங்க எதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆவோ இல்ல ஒரு ஐபிஎஸ் ஆவோ இருக்கீங்க, ஜட்ஜாவோ இருக்கீங்க அப்படின்னு சாதி ரீதியா நீ இந்த சாதினா இந்த வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிற பல விஷயத்த உடைச்சிட்டு இடஒதுக்கீட்டுல படிச்சு மேல வந்திருக்கோம். இன்னைக்கு படிப்பு கொடுத்திருக்கிற பவர்ல தான் நாங்க உங்க எல்லாரையுமே கேள்வி கேட்கிறோம். ஆடை மேய்க்கிறதோ இல்ல ஒரு விவசாயம் பண்றதோ எந்த விதத்திலயும் தப்பு கிடையாது. ஆனா அப்போ இந்த இடத்துல இருந்து படிப்போட முக்கியத்துவத்தையும் அவங்களுக்கு சொல்லியிருக்கணும்.